வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் நீர்வளத்தை பெருக்க ஜலசக்தி திட்டம் செயல்படுத்தப்படும் என பிரதமர் மோடி உறுதி. மீனவர் நலன், மீன்வளம் ஆகியவற்றை காக்க தனி அமைச்சகம் ஏற்படுத்தப்படும் எனவும் அறிவிப்பு. புத்தாண்டில் தமிழர்கள் அனைவரின் வாழ்வில் இன்பமும் இனிமையும் பொங்கட்டும். தமிழக ஆளுநர், முதலமைச்சர், துணை முதலமைச்சர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து செய்தி. நாடு பாதுகாப்பாக இருப்பதற்கு மோடி மீண்டும் பிரதமராக வர வேண்டும் என முதலமைச்சர் பழனிசாமி பேச்சு. 60,000 கோடி ரூபாய் செலவில் காவிரி, கோதாவரி ஆறுகள் இணைக்கப்படும் எனவும் பிரச்சாரம். கொளுத்தும் வெயிலை விட அதிமுக ஆட்சியின் கொடுமை தாங்க முடியவில்லை என ஸ்டாலின் பேச்சு. தமிழகத்தில் எடப்பாடி ஆட்சியையும் மத்தியில் மோடி ஆட்சியையும் அகற்றுவோம் என சூளுரை. ஆளுங்கட்சியை விட்டுவிட்டு எதிர்க்கட்சியை மட்டுமே தேர்தல் ஆணையம் குறிவைப்பதாக KS அழகிரி குற்றச்சாட்டு. மேகதாதுவில் அணை கட்டுவதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது எனவும் பேட்டி. இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். பாஜக மீண்டும் ஆட்சி அமைத்தால் மீனவர் நலனுக்காக தனி அமைச்சகம் ஏற்படுத்தப்படும் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ராமநாதபுரத்தில் பாஜக சார்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றினார். அப்போது சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மக்களவை தொகுதிகளில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர்களுக்கு தாமரை சின்னத்தில் வாக்களிக்குமாறு கேட்டுக் கொண்டார். பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் நீர்வளத்தை காக்கவும், மழை நீரை சேகரிக்கவும் ஜலசக்தி என்கிற திட்டம் தொடங்கப்படும் என தெரிவித்தார். மீனவர்கள் நலன், மீன்வளம் ஆகியவற்றை காக்க தனி அமைச்சகம் ஏற்படுத்தப்படும் எனவும் உறுதியளித்தார். After 23rd May, when the Modi government will once again assume office, there will be a separate ministry for Jal Shakti. This ministry will cater to many aspects relating to water. Focus will be given on water conservation, ensuring clean water supply in cities and top-class irrigation facilities for farmers. மே மாதம் 23ஆம் தேதி மோடி அரசாங்கம் மீண்டும் பொறுப்பிற்கு வரும் பொழுது ஜல் சக்திக்காக தனி அமைச்சகமானது உருவாக்கப்படும். இந்த அமைச்சகம் நீர் வளங்களை பற்றி புதிய விவரங்களை செயல்படுத்துவதற்காக நாம் முயற்சி மேற்கொள்வோம். அது மாத்திரமல்ல, நீர் ஆதாரங்களை நாம் பாதுகாப்பது, அது தூய்மையான நீரை கொடுப்பது ஆகியவற்றிற்கு நாம் நம்முடைய கவனத்தை செலுத்துவோம். Friends, our hard-working fishermen depend on the seas for their income. Your chokidar has been able to take path-breaking decisions for welfare of our fishermen. கடுமையாக உழைக்கின்ற நம் மீனவர்கள் அவர்களுடைய வருமானத்திற்காக கடலிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உங்களுடைய காவலனாக இருக்கின்ற நான் அவர்களுக்கு வாழ்வை நல் திட்டங்களை கொண்டு வருவதற்காக புதிய பாதையினை நாம் ஏற்படுத்தி இருக்கிறோம். நாட்டை காக்க முடியாதவர்களால் நாட்டை எப்படி வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்ல முடியும் என கேள்வி எழுப்பினார். காங்கிரஸ் ஆட்சியில் பயங்கரவாத தாக்குதலுக்கு என்ன பதில் நடவடிக்கை எடுக்கப்பட்டது எனவும் கேள்வி எழுப்பினார். நாட்டில் தீவிரவாத செயல்களை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என திட்டவட்டமாக தெரிவித்தார். வடக்கு, தெற்கு என வேற்றுமை ஏற்படுத்தியது காங்கிரஸ் கட்சி எனவும், ஒற்றுமையாக இருந்தால்தான் நாட்டை வளர்ச்சியை நோக்கி கொண்டு செல்ல முடியும் எனவும் மோடி தெரிவித்தார். முன்னதாக தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் அதிமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து நடைபெற்ற பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்தில் தமிழில் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்து பிரதமர் மோடி தனது உரையை தொடங்கினார். அப்போது பேசிய அவர், எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகியோரால் ஏழைகள் வறுமையிலிருந்து வெளிவந்ததாக தெரிவித்தார். புதிய இந்தியாவை நோக்கி சென்று கொண்டிருப்பதாகவும், காங்கிரஸ் மற்றும் திமுகவுக்கு இந்த வளர்ச்சி பிடிக்கவில்லை எனவும் பிரதமர் மோடி தெரிவித்தார்.
தமிழக முதலமைச்சர் பழனிசாமி, துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இருவரும் இணைந்து விடுத்துள்ள வாழ்த்து செய்தியில், தமிழ் புத்தாண்டில் அடியெடுத்து வைக்கும் தமிழரின் உள்ளத்திலும் இல்லத்திலும் புதிய சிந்தனைகள், புதிய முயற்சிகள், புதிய நம்பிக்கைகளோடு கூடிய புதிய உத்வேகம் பிறக்கட்டும் என குறிப்பிட்டுள்ளனர். புத்தாண்டில் அனைத்து வளமும் நலமும் பெருகும் வகையில் தமிழ்நாட்டை மேலும் உயர்த்திட உறுதியேற்போம் என குறிப்பிட்டுள்ளனர். தமிழர்கள் அனைவரின் வாழ்விலும் இன்பமும் இனிமையும் பொங்கட்டும் என வாழ்த்தியுள்ளனர். தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு தமிழ் மக்களுக்கு ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் மற்றும் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், மலரும் இந்த புத்தாண்டு நம்பிக்கை, மகிழ்ச்சி அளிக்கும் ஆண்டாக அமையட்டும் என்றும், கலாச்சாரம், பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் வகையில் கொண்டாடப்படும் இந்த தமிழ் புத்தாண்டு பிரகாசமான எதிர்காலம் கொண்டதாக அமையட்டும் என்றும் வாழ்த்து தெரிவித்துள்ளார். உலகமெங்கும் உள்ள தமிழ் மக்களுக்கு உள்ளபூர்வமான தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ள முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, இந்த தமிழ் புத்தாண்டு தமிழர்களின் வாழ்வில் புதிய எழுச்சியையும் வளர்ச்சியையும் வழங்கும் ஆண்டாக மலரட்டும் என்று வாழ்த்து தெரிவித்துள்ளார். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், தமிழ் மண்ணுக்கு புது பொலிவு ஊட்டிட கடமையாற்றுவோம், களத்தில் வெற்றி காண்போம் என்றும், தமிழ் மக்களுக்கு சித்திரை முதல் நாள் வாழ்த்துக்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஒவ்வொரு இந்தியனும் தலை நிமிர்ந்து நடப்பதற்கும், நாடு பாதுகாப்பாக இருப்பதற்கும் மோடி பிரதமராக வர வேண்டும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். தேனி மாவட்டம் கரிசல்பட்டி விலக்கு பகுதியில் அதிமுக கூட்டணி சார்பில் மாபெரும் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற்றது. மதுரை, தேனி, திண்டுக்கல், பெரியகுளம் தொகுதி வேட்பாளர்களை ஆதரித்து நடைபெற்ற இக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பங்கேற்றார். இதில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், தேமுதிக பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த், பாமக தலைவர் ஜி.கே. மணி உள்ளிட்ட அதிமுக கூட்டணி கட்சியினர் மற்றும் ஏராளமான தொண்டர்கள் பங்கேற்றனர். நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்தவர்களை துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வரவேற்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர், மோடி ஒரு கம்பீரமான பிரதமர், அவர் மீண்டும் நாட்டின் 15வது பிரதமராவார் என உறுதிபட தெரிவித்தார். காவிரி, கோதாவரி நதிகள் 60,000 கோடி ரூபாய் செலவில் இணைக்கப்படும் எனவும் அவர் கூறினார். காங்கிரஸ் ஆட்சியின் போது அதனை தட்டி கேட்கும் தெம்பும் திராணியும் திமுகவுக்கு இருக்கவில்லை என அவர் குற்றம் சாட்டினார். 2004 முதல் 2014 வரை 10 ஆண்டுகள் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில் அங்கம் வகித்த திமுக தமிழர்களின் ஜீவாதார பிரச்சனையான காவிரி விவகாரத்திலும், இந்த பகுதியின் உயிர் பிரச்சனையான முல்லை பெரியாறு பிரச்சனையிலும் தமிழக விவசாயிகளுக்கு சாதகமாக ஒரு துரும்பையாவது கிள்ளி போட்டார்களா? இல்லை, துரோகம்தான் செய்தார்கள். தாங்கள் அங்கம் வைத்த மத்திய அரசை தட்டி கேட்கும் தெம்பே திராணியோ திமுகவிடம் இல்லை. தமிழகத்திற்கு ஏராளமான நன்மைகளை மாண்புமிகு அம்மாவுடைய அரசை செய்திருக்கின்றோம், தொடர்ந்தும் செய்து வருகின்றோம். தமிழக மக்களின் கோரிக்கையை ஏற்று தமிழகத்தின் தண்ணீர் தேவையை வெகுவாக ஈடு செய்ய கோதாவரி ஆற்று நீரை கிருஷ்ணா நதி நீரோடு இணைத்து, அதனை காவேரியுடன் இணைத்து 60,000 கோடி ரூபாயில் திரு மோடிஜி அவர்களது அரசு மாபெரும் திட்டம் ஒன்றை வகுத்திருக்கிறது. ஆகவே மிக பிரகாசமான எதிர்காலம் தமிழகத்தை நோக்கி காத்திருக்கிறது. பின்னர் பேசிய தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, திமுக கூட்டணியிலே இருக்கின்ற கட்சிகள் குழப்பத்தில் உள்ள கட்சிகள் என தெரிவித்த அவர், தலையில்லாத உடம்பு மாதிரி யார் பிரதமர் என்றே தெரியாத அளவில் காங்கிரஸ் கட்சி இருப்பதாக தெரிவித்தார். அதிமுகவை பற்றி பேச திமுகவுக்கு எந்த தகுதியும் அருகதையும் இல்லை எனவும் கூறிய அவர், ஒவ்வொரு இந்தியனும் தலை நிமிர்ந்து நடப்பதற்கும், நாடு பாதுகாப்பாக இருப்பதற்கும் மோடி பிரதமராக வர வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி உரையாற்றினார். திராவிட முன்னேற்ற கழக தலைவர்களே, நான் கேட்பதெல்லாம், உங்கள் கூட்டணியிலே அமைக்கப்பட்ட கட்சி குழப்பத்திலே இருக்கின்றது. தெளிவு கிடையாது, ஒற்றுமை கிடையாது, சந்தர்ப்பவாத கூட்டணி நீங்கள் அமைத்திருக்கின்றீர்கள். ஆகவே நீங்கள் காங்கிரஸை ஆதரிக்கின்றீர்களா கேரளாவில், அல்லது கம்யூனிஸ்டை ஆதரிக்கின்றீர்களா? ஆனால் எதிர்கட்சியிலே திராவிட முன்னேற்ற கட்சி தலைவர் ஒருவர் தான் பாரத பிரதமர் ராகுல் காந்தி என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றார். அவர் கூட்டணியில் அங்க வைத்த கட்சிகள், இந்தியாவில் இருக்கின்ற எதிர்கட்சிகள் எல்லாம் ஒன்றுபட்டு இல்லாமல், யார் பிரதமரே இல்லாமல் வாக்கு கேட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். தலையில்லாத உடம்பு மாதிரி அவருடைய எதிரிலே இருக்கின்றார்கள். நம்மை பொறுத்த வரைக்கும் திறமையான பாரத பிரதமர், வலிமையான பாரத பிரதமர், இந்த நாட்டை காக்கக்கூடிய பாரத பிரதமர்
மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீண்டும் இந்த நாட்டை ஆள வேண்டும். கொளுத்தும் வெயிலின் கொடுமையை விட அதிமுக ஆட்சியின் கொடுமையை தாங்க முடியவில்லை என திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்தார். திருச்சி மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் திமுக காங்கிரஸ் கூட்டணி வேட்பாளர் திருநாவுக்கரசரை ஆதரித்து திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், திருச்சி திமுகவின் எஃகு கோட்டை என்று கூறினார். திமுகவின் தேர்தல் அறிக்கை ஹீரோ, காங்கிரசின் தேர்தல் அறிக்கை சூப்பர் ஹீரோ, பாஜகவின் தேர்தல் அறிக்கை ஜீரோ என்றும் ஸ்டாலின் விமர்சித்தார். மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி என்பதே திமுகவின் லட்சியம், கொள்கை என்றும் அவர் கூறினார். தற்போது கொளுத்தும் வெயிலின் கொடுமையை விட அதிமுக ஆட்சியின் கொடுமையை தாங்க முடியவில்லை என்று கூறிய மு.க. ஸ்டாலின், தமிழகத்தில் எடப்பாடி ஆட்சியையும் மத்தியில் மோடி ஆட்சியையும் அகற்ற வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தார். ஆட்சியின் கொடுமை தாங்க முடியல, ஆனால் ஆட்சியின் கொடுமையை எண்ணி பார்க்கிற போது இந்த கொடுமை நமக்கு பெரிதாக தெரியல. திமுக கழகத்தினுடைய எஃகு கோட்டையாக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த திருச்சியில் கழகம் அரசியல் களத்தில் காலூன்றி நிற்பதற்கு காரணமாக இருந்தது இந்த திருச்சி தான். மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியிலே கூட்டாட்சி என்பதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அடிப்படை லட்சியமாக, இலக்காக, ஒரு கொள்கையாக இன்றைக்கு நாம் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். சூலூர் உள்ளிட்ட 4 சட்டப்பேரவை தொகுதிகளில் போட்டியிடும் திமுக வேட்பாளர்களின் பெயர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. தமிழகத்தில் எஞ்சியிருந்த சூலூர், அரவக்குறிச்சி, திருப்பரங்குன்றம், ஒட்டப்பிடாரம் ஆகிய 4 தொகுதிகளுக்குமே 19ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்தது. இதற்கான வேட்புமனு தாக்கல் வரும் 22ஆம் தேதி தொடங்குகிறது. வேட்புமனு தாக்கல் செய்ய ஏப்ரல் 29ஆம் தேதி இறுதி நாளாகும். இந்நிலையில் இந்த 4 தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்கள் பெயர்களை திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அறிவித்தார். இதில் அதிமுகவிலிருந்து விலகி அமமுகவில் இணைந்து பின் திமுகவில் வந்து சேர்ந்து செந்தில் பாலாஜி மீண்டும் அரவக்குறிச்சி தொகுதியில் போட்டியிடுகிறார். சூலூர் தொகுதியில் திமுக வேட்பாளராக பொங்கலூர் பழனிசாமி போட்டியிடுவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பரங்குன்றம் தொகுதியில் டாக்டர் சரவணனும், தனி தொகுதியான ஒட்டப்பிடாரத்தில் MC சண்முகையா போட்டியிடுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே திருப்பரங்குன்றம் தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் டாக்டர் சரவணன் நமது மாலை முரசு தொலைக்காட்சிக்கு தொலைபேசி வாயிலாக தரும் தகவல்களை கேட்போம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மாண்பு தளபதியார் அவர்கள் 2வது முறையாக எனக்கு நான் வாய்ப்பை கொடுத்திருக்கிறாங்க மேடம். கடந்த 2016 திருப்பரங்குன்றம் இடைத்தேர்தலில் நான் திமுக சார்பாக போட்டியிடக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அந்த தேர்தலில் அதிமுக அரசும் தேர்தல் ஆணையமும் ஒரு கூட்டணி வச்சு முறைகேடாக அவங்க பொதுச் செயலர் ஜெயலலிதா அவர்கள் ஒரு சுயநலம் இல்லாத நிலையில் இருக்கும் பொழுது அந்த கைரேகையை போர்ஜரி பண்ணி வாங்கி அந்த நேர தேர்தல் போட்டியிட்டு அவங்க வெற்றி பெற்றதாக அறிவித்தார்கள். இந்த முறை மக்களிடம் ஒரு விழிப்புணர்வு இருக்கிறது. நான் தொடர்ந்த வழக்கிலே அந்த வழக்கு வெற்றி அடைந்திருக்கிறதுனால மக்களுக்கு அந்த அதிமுக அரசுடைய அந்த அவல நிலை, அவங்க செஞ்சிருக்கக்கூடிய அந்த மோசமான காரியங்கள், ஜனநாயகத்தை மீறிய செயல்கள் எல்லாம் மக்கள் மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கு. எங்க தலைவரோட பிரச்சார வியூகத்தின்படி இப்ப இந்த 40 நாடாளுமன்ற தொகுதியை நாங்க ஜெயிக்கிற இந்த கூட்டணி ஜெயிக்க போகுது. மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி ஜெயிக்க போகிறது. 18+4 சட்டமன்ற இடைத்தேர்தலையும் நிச்சயம் திமுக அபாரமான வெற்றி பெற்று மே 23க்கு பிறகு தமிழகத்தின் முதல்வராக எங்களோட தலைவர் வீட்டிருப்பார் மேடம். எங்க தலைவருடைய தொடர் அந்த அவருடைய அரசியல் அந்த பயணங்கள், அவருடைய இந்த பிரச்சார வியூகங்கள் எல்லாம் பார்க்கையில மக்கள்கிட்ட அந்த எழுச்சி இருக்கிறது. அதிமுக அரசோட மோசமான நடவடிக்கைகள் மக்கள் மனசுல பதிஞ்சிருக்கு. மத்தியில் இருக்கக்கூடிய அந்த மோடி ஆட்சியினால தமிழகத்துக்கு ஏற்பட்ட அந்த அவல நிலையெல்லாம் இன்னைக்கு மக்கள்கிட்ட மனசுல நிறைந்திருக்கிறது. அதுல நிச்சயமாக இந்த முறை திமுக கூட்டணி ஒரு பெரிய வெற்றி பெறும். எனக்கு திருப்பரங்குன்றத்துல மக்களிடம் இப்ப அந்த தேர்தல் வழக்குக்கு பிறகு ஜெயலலிதா அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த உண்மை நிலையை மக்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதுனால இப்ப அதிமுக தொண்டர்களே எனக்கு இப்ப போன் பண்ணி வாழ்த்துக்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க மேடம். அதனால இந்த தேர்தலில் அதிமுக திருப்பரங்குன்றத்தை டெபாசிட் இழப்பது உறுதி மேடம். நடைபெறவுள்ள 4 சட்டமன்ற இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர்களை ஆதரிக்க இருப்பதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியின் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தமிழகத்தில் காலியாக உள்ள திருப்பரங்குன்றம், அரவக்குறிச்சி, சூலூர், ஒட்டப்பிடாரம் ஆகிய தொகுதிகளில் வருகிற 18ஆம் தேதி தேர்தல் நடத்தினால் 500 கோடி ரூபாய் தேர்தல் செலவை மிச்சப்படுத்தி இருக்க முடியும் என்று கூறியுள்ளார். தற்போது அறிவிக்கப்பட்டுள்ள தேர்தலையும் சேர்த்து 22 தொகுதிகளில்
இடைத்தேர்தல் நடைபெற்று மே 23ஆம் தேதி வாக்குகள் எண்ணப்படும் போது அனைத்து தொகுதிகளிலும் அதிமுகவினர் தோற்பது உறுதி என்றும் இதனால் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி முடிவுக்கு வரும் என்றும் பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் அறிவிக்கப்பட்டுள்ள 4 தொகுதிகளிலும் நடைபெறும் இடைத்தேர்தலில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் போட்டியிடும் திமுக வேட்பாளர்களுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தனது முழு ஆதரவையும் வழங்குவதுடன் திமுக வேட்பாளர்களின் வெற்றிக்கு பாடுபடுவோம் என்றும் பாலகிருஷ்ணன் கூறியுள்ளார். ஆளும் கட்சியை விட்டுவிட்டு எதிர்க்கட்சியை மட்டுமே தேர்தல் ஆணையம் குறிவைப்பதாக தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் KS அழகிரி தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியின் தமிழக வருகை திமுக கூட்டணிக்கு பெரும் வெற்றியை தந்திருப்பதாக கூறினார். மேகதாது விவகாரத்தில் தமிழகத்துடன் கலந்து பேசாமல் மத்திய அரசு கர்நாடகாவுக்கு ஒப்புதல் அளித்துள்ளதாக குற்றம் சாட்டினார். மேகதாதுவில் அணை கட்டக்கூடாது என்பதில் காங்கிரஸ் உறுதியாக இருப்பதாகவும் அழகிரி தெரிவித்தார். மேலும் ஆளும் கட்சியை விட்டுவிட்டு எதிர்க்கட்சியை மட்டுமே தேர்தல் ஆணையம் குறிவைப்பதாக தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் KS அழகிரி கூறியுள்ளார். கர்நாடக அரசு மேகதாது அணைக்கு ஒரு வரைவு திட்டத்தை எழுதி மத்திய அரசாங்கத்திற்கு அனுப்பினார்கள். மோடி அரசாங்கம் அந்த திட்டத்திற்கு ஒப்புதல் கொடுத்திருக்கிறது. அந்த வரைவு திட்டத்திற்கு தமிழ்நாட்டையும் கலந்து பேசிதான் அவர்கள் அதற்கு ஒப்புதல் கொடுக்க வேண்டும். ஆனால் அவர்கள் தமிழக அரசை துச்சமாக மதித்து இவர்களுடைய ஆலோசனையே இல்லாமல் கர்நாடகத்திற்கு ஒப்புதல் அளித்திருக்கிறார்கள். சென்ற தேர்தலிலேயே தேர்தல் ஆணையம் மிகவும் மோசமாக தோற்று போச்சு. பணப்பட்டுவாடா ஏகமாக நடந்தது. இப்போ கூட அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், எதிர்க்கட்சிகளுடைய தலைவர்களுடைய வீடுகள், அவர்களுடைய அலுவலகங்களை குறிவைக்கிறார்களே ஒழிய பாரதிய ஜனதா கட்சி, அதிமுக தலைவர்களுடைய இல்லங்களை அவர்கள் குறிவைப்பதில்லை. 4 தொகுதி சட்டப்பேரவை தேர்தலுக்கு நடுவிரலில் அடையாளமை வைக்கப்படும் என தமிழக தலைமை தேர்தல் ஆணையர் சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். ஏப்ரல் 18ஆம் தேதி மக்களவை தேர்தல் மற்றும் 18 தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. இந்த தேர்தலில் வாக்களிப்பவர்களுக்கு ஆள்காட்டி விரலில் மை வைக்கப்படும். இந்நிலையில் மே 19ஆம் தேதி அரவக்குறிச்சி, ஓசூர், திருப்பரங்குன்றம், ஒட்டப்பிடாரம் ஆகிய 4 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. இதனால் அந்த தொகுதிகளில் வாக்களிப்பவர்களுக்கு ஏற்கனவே ஆள்காட்டி விரலில் மை இருக்கும் என்பதால் நடுவிரலில் அடையாள மை வைக்கப்படும் என தமிழக தலைமை தேர்தல் ஆணையர் சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். நாமக்கல்லில் உள்ள BSK கட்டுமான நிறுவனத்திற்கு சொந்தமான இடங்களில் வருமான வரித்துறையினர் தொடர்ந்து 2வது நாளாக சோதனை நடத்தி வருகின்றனர். நாமக்கல்லை தலைமையிடமாக கொண்டு BSK கட்டுமான நிறுவனம் கடந்த 40 ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது. இந்த நிறுவனத்தின் கிளைகள் சென்னை, நாமக்கல், நெல்லை பகுதிகளிலும் இயங்கி வருகின்றன. BSK நிறுவனம் கணக்கில் வராத பணத்தை பதுக்கி வைத்திருப்பதாக வருமான வரித்துறைக்கு புகார் வந்ததை அடுத்து சென்னை மற்றும் நாமக்கல்லில் BSK நிறுவனத்திற்கு சொந்தமான 11 இடங்களில் வருமான வரித்துறையினர் நேற்று அதிரடி சோதனை மேற்கொண்டனர். மேலும் பைனான்சியர்கள் ஆகாஷ் பாஸ்கரன், சுஜய் ரெட்டி வீடுகளிலும் சோதனை நடத்தப்பட்டது. இதில் கணக்கில் வராத 32 கோடி ரூபாய் ரொக்கப்பணம் மற்றும் ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனைத் தொடர்ந்து நாமக்கல்லில் உள்ள BSK நிறுவனத்திற்கு சொந்தமான வீடு மற்றும் அலுவலகங்களில் வருமான வரித்துறையினர் 2வது நாளாக சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். தென்சென்னையில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் ஜெயவர்தனை ஆதரித்து அதிமுக கூட்டணி கட்சியினர் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தனர். வருகிற 18ஆம் தேதி நடைபெறும் மக்களவைத் தேர்தலில் தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக வேட்பாளர் ஜெயவர்தன் போட்டியிடுகிறார். அவரை ஆதரித்து சென்னை பெருங்குடியில் அதிமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளான பாமக, பாஜக நிர்வாகிகள் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். மேலும் வீடு வீடாக சென்று இரட்டை இலை சின்னத்துக்கு வாக்களிக்குமாறும் கேட்டுக் கொண்டனர். இந்த பிரச்சாரத்தில் 200க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் கலந்து கொண்டனர். மனைவியிடம் பேசினால் கூட இனி வரி விதிக்க வாய்ப்புள்ளதாக நகைச்சுவை நடிகர் செந்தில் விமர்சித்துள்ளார். சிவகங்கை நாடாளுமன்ற அமமுக வேட்பாளர் தேர்போகி பாண்டி மற்றும் மானாமதுரை சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிடும் முன்னாள் MLA மாரியப்பன் கென்னடி ஆகியோரை ஆதரித்து நகைச்சுவை நடிகர் செந்தில் பிரச்சாரம் நடத்தினார். அப்போது பேசிய அவர் GST வரி விதிப்பால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். மேலும் ஓட்டுக்கு பணம் கொடுத்தால்
வாங்கிக் கொள்ளுங்கள் எனவும் அது மக்களின் பணம் எனவும் கூறினார். ஜிஎஸ்டி வரி, அதாவது ஹோட்டல்ல சாப்பிட்டா வரி, சாப்பிடுறதுல வரியா, சாப்பிட்டா வரி, மெடிசன்ல ஏதாவது வாங்கின வரி, கடையில ஏதாவது வாங்கின வரி, பேனா வாங்கின வரி, இந்த பிள்ளைங்க பென்சில் வாங்கின வரி, நோட்டு வாங்கின வரி, இப்படி ஜனவரி பிப்ரவரின்னு மாறி மாறி தள்ளுறாங்க. நல்ல வேலை கொண்டாட்டி கூட பேசினா வரி இல்ல வரின்னு சொல்லாம போயிட்டாங்க. தனக்கு வாக்களிக்காவிட்டால் இஸ்லாமியர்களுக்கு எதையும் செய்து தர மாட்டேன் என கூறிய மத்திய அமைச்சர் மேனகா காந்திக்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் சுல்தான்பூர் மக்களவை தொகுதியில் பாஜக மூத்த தலைவரும் நடப்பு மத்திய அமைச்சருமான மேனகா காந்தி போட்டியிடுகிறார். இந்நிலையில் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர் இஸ்லாமியர்கள் எனக்கு வாக்களிக்குமாறு கேட்டுக் கொண்டார். எனக்கு வாக்களிக்காவிட்டால் எதையும் செய்து தரமாட்டேன் என்றும் கூறினார். இவருடைய சர்ச்சை பேச்சு வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. இதுகுறித்து விளக்கமளிக்க மேனகா காந்திக்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. புதுச்சேரி மாநிலம் 2 சாமிகளால் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளதாக மக்கள் முன்னேற்றக் கழக துணை பொதுச் செயலாளர் தினகரன் விமர்சித்துள்ளார். புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதியில் அமமுக வேட்பாளரை ஆதரித்து தினகரன் தேர்தல் பிரச்சாரம் செய்தார். அப்போது பேசிய அவர் புதுச்சேரியில் தற்போது காமெடியான ஆட்சி நடைபெற்று வருவதாக கூறினார். புதுச்சேரி மாநிலம் 2 சாமிகளால் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறிய அவர் 2 சாமிகளாலும் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வாங்க முடியவில்லை என்றும் தெரிவித்தார். புதுச்சேரியில் மூடி கிடக்கும் பஞ்சாலையை திறக்கவும் சுற்றுலாத்துறை வளர்ச்சியடையவும் அமமுக நடவடிக்கை எடுக்கும் என்றும் தினகரன் உறுதியளித்தார். திரு நாராயணசாமி இன்றைக்கு முதல்வராக இருப்பவர் மன்மோகன் சிங் அரசாங்கத்திலே மத்திய அமைச்சராக இருந்த பொழுது இங்கே இன்னொரு சாமி திரு ரங்கசாமி முதலமைச்சராக இருந்தார். 2 பேருக்குள் இருந்த சண்டையால் அன்றைக்கும் நமது புதுச்சேரியின் நலன்கள் புறக்கணிக்கப்பட்டன. காரணம் மத்தியில அமைச்சராக இருந்த நாராயணசாமி நிறுத்தியிருந்தார் அன்றைக்கே இதற்கு சிறப்பு மாநில அந்தஸ்தை பெற்றிருக்கலாம். எதற்காக இதை சொல்கின்றேன் என்றால் தேசிய கட்சிகளை நம்பி இந்த பகுதி மக்கள் படுகின்ற பாட்டை தயவு செய்து நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இந்த சாமிகளை நம்பி வீணாகாமல் புதிய மாற்றத்தை நீங்கள் உருவாக்குவதற்கு முயற்சிக்க வேண்டும். ஊழல் செய்த ஆட்சியாளர்கள் கைதாகும் போது அவர்கள் கொள்ளையடித்த சொத்துக்களை கையகப்படுத்துவோம் என மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமலஹாசன் தெரிவித்தார். சிவகங்கையில் மக்கள் நீதி மய்யம் வேட்பாளரை ஆதரித்து தேர்தல் பிரச்சாரம் செய்த கமலஹாசன் மாண்புமிகு கயவர்கள் என அரசியல்வாதிகளை சாடினார். அரசியல்வாதிகள் கொள்ளையடித்த சொத்துக்களை கையகப்படுத்தும் தைரியம் தனக்கு உள்ளதாக கூறிய அவர் தற்போது ஆம்புலன்ஸ் மற்றும் போலீஸ் வாகனங்களில் எல்லாம் பணம் கடத்தப்படுவதாக குற்றம் சாட்டினார். தமிழக காவல்துறை ஏவல் துறையாக மாறிவிட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். மக்களுக்கு துரோகம் செய்யும் அரசு அகற்றப்பட வேண்டும் என்று கூறிய கமலஹாசன் இலவசமாக கொடுத்து ஏழ்மையை போக்குவோம் என்பவர்களை நம்ப வேண்டாம், அவர்களிடம் வேலை வாய்ப்புகளை கேளுங்கள் என்றும் தெரிவித்தார். இப்படிப்பட்ட கயவர்கள் உள்ள இந்த நிலையை மாற்ற வேண்டும். மாண்புமிகு கயவர்கள் ஒரு நாளைக்கு ஆபத்துக்காக வந்துட்டு விட்ட இப்ப அடிக்கடி மீட்டிங் எல்லாம் ஆம்புலன்ஸ் வந்துகிட்டே இருக்கு. ஒருவேளை என்னுடைய சந்தேகமா இருக்கலாம், எதுக்கும் துணிந்தவர்கள் இவர்கள். ஆம்புலன்ஸ் போலீஸ் வண்டி எல்லாம் வச்சு பணத்தை கடத்துவாங்கன்னு செய்திகள் வருது. நிஜமா என்ன தெரியாது. அது நிஜமாக இருந்தால் அவர்கள் அகற்றப்பட வேண்டும். ஒன்று ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், ஃப்ரீயா கொடுத்து மக்களுக்கு உங்கள் ஏழ்மையை போக்குறேன்னு சொல்ற யாரையும் நம்பாதீங்க. ஏழ்மையை போக்குறதுக்கு அது வழி இல்லைங்க. நாங்கெல்லாம் பிச்சைக்காரன் இல்லை, எங்களுக்கு வேலை கொடு, நிமிர்ந்து நின்று உங்களை ராஜ்யத்தில் அந்த சிம்மாசனத்தை தூக்கி வைப்போம். வைக்கிறதே நாங்க தானே, இறக்கிறத நாங்க தான்.
இந்திய சுதந்திர போராட்டத்திற்கு வித்திட்ட ஜாலியன் வாலாபாக் படுகொலையின் 100வது ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. அது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு உங்களுக்காக. இந்திய சுதந்திர போராட்டத்திற்கு வித்திட்ட மாநிலங்களில் பஞ்சாபும் ஒன்று. சுதந்திர போராட்ட வீரர்கள் பகத்சிங், ராஜகுரு, சுகதேவ் ஆகிய 3 இளைஞர்களை வளர்த்து தியாகம் செய்த மாநிலம். இந்திய விடுதலைக்காக நாடு முழுவதும் போராட்ட வீரர்கள் வீறு கொண்டெழுந்த காலகட்டத்தில் ரவுலட் சட்டம் கொண்டு வரப்பட்டது. ஊடகங்களை கட்டுப்படுத்தவும், ஆர்ப்பாட்டக்காரர்களை கைது செய்து விசாரணையின்றி சிறைகளில் அடைத்து வைக்கவும், அனுமதியின்றி சிறையில் இடவும் காவல்துறையினருக்கு இச்சட்டம் வழிவகுத்தது. இந்த சட்டத்தை எதிர்த்து பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸில் உள்ள ஜாலியன் வாலாபாக் என்ற இடத்தில் 1919ஆம் ஆண்டு ஏப்ரல் 13ஆம் தேதி ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்று கூடினர். 4 புறமும் உயர்ந்த மதில்களால் சூழப்பட்ட அந்த இடத்தில் ஒரே ஒரு குறுகிய வழி மட்டுமே இருந்தது. இந்நிலையில் இராணுவ ஜெனரல் ரெஜினால்ட் டயர் என்பவன் 100 வெள்ளையின படையினரையும் 50 இந்திய சிப்பாய்களையும் அழைத்து வந்து எந்த எச்சரிக்கையும் தராமல் கூட்டத்தை நோக்கி சுடுமாறு உத்தரவிட்டான். பலர் கிணற்றில் விழுந்து தங்கள் உயிரை மாய்த்து கொண்டனர். மதில் சுவர் ஏறி தப்பிக்க முயன்ற அனைவரையும் பீரங்கி படை சுட்டது. இந்த துப்பாக்கிச் சூட்டில் ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்தனர். இக்கொடூர சம்பவம் நடந்து 21 ஆண்டுகளுக்கு பின்னர் பஞ்சாப் வீரர் உத்தம் சிங் லண்டன் கேக்ஸ்டன் மண்டபத்தில் கொலையாளி ஜெனரல் டயரை சுட்டுக் கொன்றார். ஜாலியன் வாலாபாக் சம்பவத்தின் 100ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. 100 ஆண்டுகளுக்கு முன்பு நிகழ்ந்த இந்த துயர சம்பவத்திற்காக பிரிட்டன் பிரதமர் தெரேசா மே தற்போது அந்நாட்டு பாராளுமன்றத்தில் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டுக்கொண்டார். புத்தம் புதிய செய்திகள் அவ்வப்போது முழுமையாக மாலை முரசு தொலைக்காட்சி வழங்கும். இணைந்திருங்கள் மாலை முரசு தொலைக்காட்சியுடன். வணக்கம்.